தேவ மகிமையை மீண்டும் மனிதன் பெற்றுக்கொண்டு அழிவுள்ள மனிதனாயிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அழிவில்லாத குமாரனுக்கொத்த மகிமையுடைய சரீரத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு நித்திய காலமாக அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அவரோடு கூட நீங்களும் நானும் அமரவும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளவும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா மனிதன் எவ்வளவுதான் ஆண்டவரை அறிந்தாலும், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும், வசனங்களை எல்லாம் வாசித்தாலும், தியானங்களை எல்லாம் தியானித்தாலும், சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும், நல்லவைகள் எல்லாம் பலதையும் செய்தாலும், பல நேரத்தில் தேவன் விரும்புகின்ற அந்த தேவ மகிமைக்குள்ளே மனிதன் வர முடியவில்லை. காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பகல் வேளையில் உள்ள வார்த்தையின் சாராம்சம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் பிலிப்பியரின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 19வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நிருபத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகின்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகின்றான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அப்படின்னு சொன்னா நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. மனுஷனுக்கு குறைவில்லாத இடம் எங்க? ஒரு இடமும் இல்லை. எங்க போனாலும் குறைவுதான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா நாம் நமக்கு இருக்கிற எதையும் கண்ணோக்கி பார்ப்பது இல்லை, இல்லாதவைகளை மட்டுமே தேடி போகிறோமே அல்லாமல் இருக்கிறவைகளை குறித்து ஒரு காலமும் மனிதன் என்ன செய்வதில்லை? திருப்தி அடைவதில்லை. ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற திருப்தி எந்த மனுஷனுக்கும் மேக்சிமம் வருவது இல்லை. அல்லேலூயா. அப்பப்போ அந்த உணர்வு ஆண்டவர் கொடுக்கிறார், கொடுக்கும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஆனால் அந்த கொடுக்கிற நிமிடங்கள் கடந்து போன பிற்பாடு மறுபடியும் நாம் நம்முடைய இஷ்டங்களுக்கு ஓடுகிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது தெளிவாக சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். அப்போ இங்கே 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். தம்முடைய ஐஸ்வர்யம் என்ன, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய குறைவு எது என்பதையும் புரிந்து கொள்ளணும். ரெண்டையும் என்ன செய்திடக்கூடாது? மாற்றி குழப்பிடக்கூடாது. எல்லாரும் கேட்கறது என்னன்னா, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டத்தில் எப்படி எனக்கு ஒரு வழி உண்டாகும் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். எப்படி? என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யங்களின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என்னுடைய குறைவெல்லாம் நீக்கி போடுவார். அது ஒரு புறம் இருந்தாலும்